இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் சூப்பர் டேஸ்ட் பலகாரங்கள் மற்றும் மொறுமொறு கார வகைகளுக்கு 85 வருட பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் கடலை மாவு. நான் பேராசிரியர் கோஞான சம்பந்தம். இங்கே அமெரிக்காவுக்கு வந்தபோது மியாமியில் நேற்று நிகழ்வு இருந்தது. நண்பர்கள் ராஜா இளங்கோவன் வெங்கடேசன் அவர்கள்லாம் என்னை அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை கட்டினது, அதை கட்டி வச்சது எல்லாமே இங்கே இருக்கவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே நான் சமீபத்தில் சீரடிக்கு நான் என்னுடைய துணைவியாரும் என் மகனுடைய திருமண விஷயமா போய் பார்க்குறதுக்கு போயிட்டு வந்தோம். அப்போவே நாங்கள் ரொம்ப ஈடுபாடாக இருப்போம். இப்போ இங்கே வந்த உடனே சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தான் அந்த கோயிலை உருவாக்குனீங்களான்னு சொன்னோடனே ஆமான்னு சொன்னாங்க. நான் உருவாக்குறதுக்கிட்ட நான் கட்டினேன், ஆனால் கட்டி வச்சது யாருன்னு கேட்டால் வணக்கத்துக்குரிய திரு சுந்தரம் அவர்களும் அவருடைய துணைவியார் டாக்டர் சாந்தி அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக இந்த கோவிலை அவங்க இங்கே அமெரிக்காவில் மியாமியில் மிக அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ நேற்று போகணுமே நினச்சிட்டே நினச்சோம். நேற்று நேரம் இல்லை. அப்புறம் நேற்று தற்செயலாக அவங்கள பார்த்து இவங்க தான் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவாவிஷ்ணு ஆலயத்தில் நாங்கள் டாக்டர் சாந்தி அவங்கள சகோதரியாரை பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நேற்று வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டில் கிளம்பி விமானம் ஏற்பட்டு போயிட்டா என்ன ஆச்சரியம்னா, எங்களை விட்டுட்டு விமானம் போயிடுச்சுன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருந்தோம். சாப்பாடெல்லாம் வெங்கடேசன் சார் வீட்டில் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். விமானம் இப்போ நான் ஒன்று யோசித்தேன், ஓஹோ நேற்று நம்ம பாபா பார்க்கணும் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு யோசனையில் நான் வந்துட்டேன். உண்மையாங்க இந்த நம்பிக்கைகள் எல்லாம் இருக்க போய் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நாம் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வேண்டத்தக்கது அருள்வோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு மணிவாசக பெருமான் சிவபெருமானை பற்றி சொல்லுவார். அதுபோல் கலியுக புருஷராக விளங்குகின்ற சிறுடி பாபா அவர்கள் வேண்டத்தக்கது அறிவோய், என்ன வேணும்னு உனக்கு கேட்குற அப்படியா, சரி வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதை இப்போ ஒரு 50% வாங்கிக்கப்பா, அப்புறம் ஒரு 50% வாங்கிக்க, அதெல்லாம் கிடையாது. அப்படியே முழுவதும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி இந்த கோயிலுடைய பொறுப்பாளராக இருந்து எல்லா செயல்பாடும் செய்கின்ற திருச்சியை சார்ந்த சென்னையை சார்ந்த சக்தீஸ்வரன் திரு சக்தீஸ்வரன் அவர்கள், அவங்க சீரடி போயிட்டே வந்திருக்கிறாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பழகி இங்கே பண்ணாங்க. இப்போ நான் வந்த உடனே அந்த தீபாராதனை பண்ணுற முறையை பார்த்தேன். அந்த திருவடிகளை தொட்டு வணங்குற வாய்ப்பு அவர் கிடச்சிருந்தது. கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்துச்சு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. நல்லா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு பரிபூர்ணமான ஒரு மகிழ்வோடு நான் இங்கே மியாமிலிருந்து விடைபெறேன். மீண்டும் மீண்டும் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாபா எல்லாருக்கும் எல்லா வகையான அருள் செயல்களையும் நிகழ்த்தி காட்டுவார். அதுதான் அவருடைய பெரிய அருள் செயல்கள். தொடரட்டும் பாபாவினுடைய அந்த அருள் மழை அத்தனை பேருடைய உள்ளமும் உலகமும் குளிரட்டும். அமெரிக்காவில் அரச மரம் பாருங்க, அரச மரத்தடியில் நம்ம ஒரு விநாயக பெருமான் ஞானப்பழத்துக்காக முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார் கேள்விப்பட்டிருக்கோம். நான் உட்கார்ந்த இடத்துலையே அப்பா அம்மாவை சுற்றி பழம் பெற்ற ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு. அவர் வாங்க அந்த ஞானப்பழம், இந்த மாமரம், இங்கே மாமரம் இருக்கு, பக்கத்தில் வேம்பு இருக்குது. வேம்புக்கும் அரச மரத்துக்கும் நம்ம ஊர்களில் திருமணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது அந்த காலத்து வழக்கம். விநாயகருக்கு 108 கூட தண்ணி எடுத்து ஊற்றி வேண்டியதெல்லாம் கிடைக்க முடியுமாங்க. அவங்க முன்னோர்கள் எவ்வளவு யோசனை உள்ளவங்க பாருங்க. விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த தண்ணி அது என்ன நெல்லுக்கிரை நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய புசியுமாம் என்பது போல இங்கே
இவர் ஊத்துற தண்ணி அது மரமும் வளரும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஔவையார் பாடினாங்க. நான் உனக்கு 4 பொருள் தருவேன். என்ன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். நீ பதிலுக்கு எனக்கு 3 கொடுத்தா போதும். பாருங்க வியாபார உத்திய. நான் 4 கொடுப்பேன், நீ 3 கொடுக்கணும். நீ கொடுக்குற 3 என்ன தெரியுமா? சங்கத்தமிழ் மூன்றும் தான். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய அதுல இருந்த முத்தமிழ் இயல் இசை நாடகத்தை எனக்கு தான்னு கேட்குறாங்க ஔவையா. அமெரிக்காவுடைய ஆச்சரியங்களா 1000 இருக்கலாங்க. நாசா இருக்கலாம், விண்வெளி இருக்கலாம், ஐநா சபை இருக்கலாம், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இங்கே எங்களுடைய கடற்கரை பகுதி நகரமாகிய இந்த நகரத்தில் பாபா கோயிலினுடைய பின்பகுதியில் அற்புதமான அரச மரத்துக்கடியில் எம்பெருமான் விநாயக பெருமான் குடிக்கொண்டிருக்கிறார். சீதக்கிழமை சின்னாமரைப்பும் மாதச்சிலம்பு பல இசை பாட என்று அவ்வை பாடிய பாடல் அவரை சார்ந்ததுதான். மகாபாரதத்தை எழுதிய முதல் எழுத்தாளர் இவர் தான். அத்தனை பெருமை கொண்ட விநாயக பெருமானை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்குது அமெரிக்காவில். மீண்டும் மீண்டும் அத்தனை பேர் வந்து இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து மகிழுங்கள். எம்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து மயாமி. இதனுடைய அந்த ஹைவே வந்து எண்டில் மயாமிக்கு தான் போகுது. அந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். இந்த கடலுக்கு நடுவில் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டு பாருங்க. ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே. இந்த வீடுகள் யாருடையது அப்படின்னா உலக கோடீஸ்வரர்கள் பூராமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் யார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இடம் இது. அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் இங்கே பங்களா இருக்குது. இப்போ எனக்கு எத்தாப்புல கடல் இருக்குது. இந்த கடல் வந்து அப்படியே ஊருக்குள்ள கூடி வந்து போற மாதிரியான ஒரு வே இருக்குது இதுல. இந்த கடல் வந்து அட்லாண்டிக் ஓஷன் நம்ம சொல்லுவோம். அந்த கடல் தான் அது. நான் தங்கியிருக்க ஹோட்டலுடைய பின்பகுதியில் இருக்குது. இதுல இருந்து ஒரு 1 hour பயணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கியூபா நாட்டுக்கு போயிடலாம். இந்த அருமையான காட்சி வந்து இங்க இதை பார்க்கறதுக்காக தான் உலகத்துக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அது கடற்கரை பகுதியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன கடற்கரை இதுதாங்க, அட்லாண்டிக் ஓசன். இந்த பாருங்க, இந்த அலை அடிக்கிற வேகத்தை பாருங்க. இன்னைக்கு காலையில கூட சூரிய உதயத்தை நம்ம இதுல இருந்து தான் பார்த்தோம். இந்த கடல் வழியா நம்ம போனோம்னா கியூபாவுக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய அந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கீழ் பகுதி இருக்கும். எப்படி இந்தியா படம் போட்டா கன்னியாகுமரி நமக்கு வருமோ அது மாதிரி அமெரிக்காவுடைய கீழ்ப்பகுதி இதுதான். இது புளோரிடா மாநிலத்தில் இருக்குது. இது ஒரு சொர்க்கபுரி அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொல்றாங்க. ரெண்டாவது கடல் இந்த பக்கம் மட்டும் இல்லை, ஒரு கால்வாய் மாதிரி ஊர் முழுக்க ஓடுது. அப்படியே அந்த பக்கமும் அந்த சின்ன தீவு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தீவுகளுக்கு மத்தியில பெரும்பெரும் பங்களாக்கள், போட் ஹவுஸ், க்ரூஸ் வேற இருக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரது. அது மாதிரி இன்னும் இந்த இதனுடைய எண்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கதான் மக்கள் வந்து அந்த மணல்ல படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் இருக்கும். நம்ம வாய்ப்பு இருந்தால் அதையும் பார்ப்போம். இப்ப இந்த கடற்கரையை பார்த்தோம். அடுத்தது நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். வணக்கம். நான் பேராசிரியர் குவிஞான சம்பந்தம். நியூயார்க்கில் விழாவுக்காக, அதாவது நியூ ஜெர்சி விழாவுக்காக வந்திருந்தேன், தமிழ் பேரவை விழாவுக்காக. அப்போ நியூ ஜெர்சியில் முக்கியமான இடங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம். அப்படி என்ன முக்கியமான இடம்? சூரியன் கூட 8 மணி நேரம் தாங்க உலகத்துக்கு வெளிச்சத்தை தருது. ஆனால் 24 மணி நேரமும் வெளிச்சத்தை தர முடியுங்கிற ஒரு விஷயத்த
ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான்னா அந்த மனிதன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். தன்னுடைய வாழ்நாளில் 1500 கருவிகளை கண்டுபிடித்த பெருமை அவருக்கு உண்டு. இந்த 1500 கருவிகளுக்கு பேட்டன் ரைட்டும் வாங்கியிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அத்தகைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அவருடைய சோதனை சாலைக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம இங்கே அதனுடைய அருமைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். அப்படிங்கிறது எப்படி அந்த மின்சார பல்பு உருவாக்குறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அந்த முதல் பல்பு இங்கே இருக்குது. அது இப்போ நம்ம பழைய வாழ்வில் ரேடியோ கண்டென்சர்னு சொல்லுவோம். அந்த கண்டென்சர் இதுதான். அதே போல் மீட்டர் இது இதெல்லாம். In 1915, look what happened. Oh, This is what us old people call a record. A record. A record. Edison. We still call it as record. Edison. Yeah. See the Edison record? Edison. Edison. And look how thick it was. We cut this so you can see Oh, it. you do have Edison on Oh, there, sure. don't you? Hold Edison. on. Edison. Okay. Edison. Picture of that. The first record. Yes. And this one. Record break. Yes. No, they didn't break. We had to cut it with a saw No, because no, he I made We call it as this. a record break. Record break. Yeah. He made this. Can't these scratched? Could these have Yeah, they scratched. I mean, you can see these rings here. You see these rings here? You see the rings? They're very well played. I played those all the time. Now CD. One CD. So- Oldest CD. So this originally, it had a 4-minute song on it. Well, this has got a 4-minute song on it. But guess what? There's another 4-minute song on that side. So you get 2 songs for 1. So, all right, so I'm going to play this side for you. Really? Yeah, really. And when I do, I want everybody to look in here because this had a special feature that none of the others had. Ready? Here we got to find my spot. I got it. Ready? Yeah. Volume control.